வணக்கம். எல்லா செயல்களையும் நம்மால் எளிமையாக செய்துவிட முடியுமா? ஒரு சில செயல்களை எளிமையாக செய்யலாம். சில செயல்கள் மிக கடுமையாக, மிக கடினமாக இருக்கும். ஆனால் நமக்கு பெருமையையும் உயர்வையும் சிறப்பையும் தரக்கூடியது எப்போது தெரியுமா கிடைக்கும்? செய்வதற்கு அரிதான, கடினமான, கடுமையான செயலை செய்கின்ற பொழுதுதான் நமக்கு செல்வமும் கிடைக்கும், பெருமையும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். அத்தகைய செயல்களை எளிதாக செய்துவிட முடியாது. இடையிலே பல தடங்கல்கள் வரும், சிக்கல்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அச்செயலை செய்யும் போது நமக்கு துன்பம் ஏற்படும். துன் என்றால் ஊசி என்று பொருள். ஊசியை போல நம்மை குத்துவதால் தான் அதற்கு துன்பம் என்று பெயர் வந்தது. அந்த துன்பம் தொடர்ந்து வரும். ஒரு முறை வந்துவிட்டு நிற்காது. உறுதல் என்று சொல்லுவது உரு என்ற உரிச்சொல் தொடரிலே இருந்து வந்தது. மிகுதி என்று பொருள். மிகுதியாக துன்பம் வரும். அச்செயலை செய்யும் போது பல துன்பம் வரும், பல வகையாக துன்பம் வரும். இப்படி தொடர்ந்து துன்பம் வருகின்ற பொழுது இடையிலேயே யார் நிறுத்தி விடுகிறார்களோ அவர்களால் செயலை செய்து முடிக்க முடியாது. செயலை முடிக்காதவர்க்கு பெருமையும் புகழும் கிடைக்காது. எத்தகைய துன்பம் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு தொடர்ந்து செய்து அச்செயலை எவர் முடிக்கிறாரோ அது அவருக்கு பெருமையை தரும். அந்த செயல்தான் அவருக்கு இன்பத்தை தரக்கூடிய செயலாக இருக்கும். பல எதிர்ப்புகளை சமாளித்து நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு செயல் உங்கள் மனதுக்கு எவ்வளவு மகிழ்வை தரும் தெரியுமா? வினை திட்பம் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார், துன்பம் உறவரினும் செய்க, துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. துன்பம் வருகின்ற பொழுது யார் துணிச்சலோடு செய்து முடிக்கிறார்களோ அவர்களுக்கு அச்செயல் இன்பத்தை கொடுக்கும். இது ஒரு பொருள். துன்பம் வந்தாலும் அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு துணிவோடு நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய செயல் இன்பத்தை தரக்கூடிய செயலாக இருந்தால் நீங்கள் எப்பாடுபட்டாயினும் அச்செயலை செய்து முடிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.